முக்கிய செய்திகள். முல்லை பெரியாறு விவகாரம். மத்திய அரசின் மெத்தன போக்கை கண்டித்து கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று காலை 11 மணியளவில் தேனியில் நடைபெறுகிறது. அணையின் நீர்மட்டத்தை குறைக்க வேண்டும் என்ற கேரள அரசின் மனு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பிரதமர் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். லோக்பால் குறித்து ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த மத்திய அரசு தீவிரம். பெட்ரோல் எரிவாயுவிற்கு விதிக்கப்பட்ட வரிகளால் மத்திய மாநில அரசுகளுக்கு 2,25,495 கோடி ரூபாய் வருவாய். மத்திய பெட்ரோலியத்துறை தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு விவகாரத்தில் மத்திய அரசின் மெத்தன போக்கை கண்டித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேனியில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. முல்லை பெரியாறு விவகாரம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான கம்பம் பகுதியில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அணை பிரச்சனையில் இருதரப்பிலும் கலவர சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதையும் அது இன்னும் அதிகரிக்கும் அபாயகரமான சூழ்நிலை உருவாகி வருவதையும் தனது அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் கூறியிருந்தார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு இடையே பற்றி எரிகிற தீயை இந்திய அரசு மேலும் வளர்க்கும் போக்கை கண்டித்து தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் தேனியில் இன்று காலை 11 மணியளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதில் தேமுதிகவினரும் கழக ஆதரவாளர்களும் நாட்டு நலனில் அக்கறை கொண்ட பொதுமக்களும் பெருவாரியாக கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாறு கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக நேற்று மதுரை வந்த கேப்டன் விஜயகாந்திற்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. கழக பொருளாளர் சுந்தர்ராஜன், மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் அரவிந்தன், வடக்கு மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன், தெற்கு மாவட்ட செயலாளர் AKT ராஜா ஆகியோர் கேப்டன் விஜயகாந்தையும் கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரனையும் வரவேற்றனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 120 அடியாக குறைக்க கோரி கேரள அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தமிழக கேரள மாநிலங்களுக்கு இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அணையின் நீர்மட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு மனு ஒன்றை தாக்கல் செய்தது. அதில் அணை பலவீனமாக இருப்பதால் அதன் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 120 அடியாக குறைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. இந்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி TK ஜெயின் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கேரள அரசின் மனுவை தள்ளுபடி செய்தனர். மேலும் இந்த அணை விவகாரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி AS ஆனந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தனது இறுதி அறிக்கையை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளதால் அதன்படி நடக்க கேரள அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் அணைக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு தருவது குறித்து தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மனுவிற்கு மத்திய அரசு நாளைக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். கேரள அரசு திட்டமிட்ட விஷம பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அதை நம்பாமல் மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு நாளிதழ்களில் ஒரு பக்க விளம்பரம் கொடுக்கப்பட்டிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இதுபோன்ற செய்திகள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் குறிப்பிட்டனர். இதனிடையே முல்லை பெரியாறு பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டி கம்பம் மற்றும் போடி ஆகிய பகுதிகளில் நேற்றும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மக்கள் குமுளியை முற்றுகையிடுவதை தவிர்க்க தேனி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பேருந்துகள் இயக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் போடியில் ஓட்டுநர்கள், கட்டிட தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கங்களின் சார்பில் வேலைநிறுத்தம் செய்யப்பட்டது. இதனால் போடி பகுதியே நேற்று வெறிச்சோடி காணப்பட்டது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இதனிடையே அண்ணா ஹசாரே உண்ணாவிரதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்றது அவர்களின் சந்தர்ப்பவாதத்தை காட்டுவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
டெல்லியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்கள் சாசனம், ஊழல் குறித்த தகவல்களை வெளியிடுபவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது உள்ளிட்ட 3 முக்கிய மசோதாக்களுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கொடுத்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி, அண்ணா ஹசாரே உண்ணாவிரதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்றது அவர்களால் எதையும் தனித்து நின்று செய்ய முடியாது என்பதையே காட்டுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒரு சந்தர்ப்பவாதிகள் என்பதை இதன் மூலம் அவர்கள் நிரூபித்து இருப்பதாகவும் அபிஷேக் சிங்வி அப்போது குறிப்பிட்டார். Participation at Jantar Mantar by some political parties is clearly opportunistic and based upon narrow and temporary political expediency. அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், லோக்பால் மசோதா குறித்து தீவிர ஆலோசனை நடத்த பிரதமர் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது என்றார். Prime Minister called a meeting of the parties in the UPA2 alliance. All the parties were represented today. Shri Ajit Singh joined the meeting for the first time. The parties discussed the report of the Standing Committee on the Lokpal Bill and the approach to the all-party meeting tomorrow. இதனிடையே லோக்பால் மசோதா இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படாவிட்டால் திட்டமிட்டபடி வரும் 27ஆம் தேதி உண்ணாவிரதம் நடத்தப்போவதாக கூறியுள்ள அண்ணா ஹசாரே, அது குறித்து இன்று ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் நடத்துகிறார். பெட்ரோல் மற்றும் எரிவாயு ஆகியவற்றிற்கு வரி விகிதத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு கடந்த நிதியாண்டில் மட்டும் 2,25,495 கோடி ரூபாய் வருவாய் ஏற்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு துறைக்கான துணை அமைச்சர் RPN சிங் பதிலளித்தார். அப்போது இறக்குமதி தீர்வை, உற்பத்தி தீர்வை, சேவை வரி, மிகை வரி ஆகியவற்றின் மூலம் மத்திய அரசிற்கு கிடைத்த வருவாய் 1,36,497 கோடி ரூபாய் என்றும், மாநில அரசுகளுக்கு கிடைத்த வருவாய் 88,997 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்தார். பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு மண்ணெண்ணெய் விற்பனையில் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட லிட்டருக்கு 82 காசுகளும், சமையல் எரிவாயு உருளைக்கு 22 ரூபாய் 58 பைசாவும் மானியமாக மத்திய அரசு வழங்குகிறது என்று கூறிய அமைச்சர் சிங், 2010-2011 நிதியாண்டில் மட்டும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு 44,371 கோடி ரூபாய் ரொக்க உதவியாகவும், போக்குவரத்து மானியமாகவும், இயற்கை எரிவாயுவிற்கான மானியமாகவும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கல்லூரிகளைப் போல இனி பள்ளிகளுக்கும் செமஸ்டர் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அடுத்த கல்வியாண்டு முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் எனப்படும் டிரை மஸ்வர் தேர்வு முறை அமல்படுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 12 மாதங்களில் சொல்லித்தரும் பாடங்களை 3 பகுதிகளாக பிரித்து 4 மாதங்களுக்கு ஒருமுறை தேர்வு நடத்தப்படும் என்று கூறியுள்ளது. இந்த 3 தேர்வுகளின் மதிப்பெண்களை மொத்தமாக கணக்கிட்டு ஆண்டின் முடிவில் தேர்ச்சி விகிதம் அறிவிக்கப்படும் என்றும், இதன் மூலம் மாணவர்களின் படிக்கும் சுமை குறையும் என்றும் அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு 2013-14ஆம் கல்வி ஆண்டில் இந்த தேர்வு முறை அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் வரும் கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மதிப்பெண்களுக்கு பதிலாக கிரேடு வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் மம்தா பானர்ஜி எச்சரித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த 9ஆம் தேதி AMRI என்னும் தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 93 பேர் பரிதாபமாக பலியானார்கள். இதற்கு அந்த மருத்துவமனை முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாமல் இருந்ததும், தீத்தடுப்பு கருவிகள் முறையாக பராமரிக்காததும் தான் காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட AMRI மருத்துவமனைக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே தீயணைப்புத்துறை எச்சரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் அதனை அந்த மருத்துவமனை நிர்வாகம் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார்.
மேலும் மேற்கு வங்கத்தில் இயங்கும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் விரைவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தீத்தடுப்பு கருவிகள் ஆகியவற்றை பொருத்த வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். Even fire department told them before 3 months ago that you please take safety measures. They didn't listen. They have given the undertaking. After that also they didn't listen. That is the problem. And there are some other hospital also. That also, it will be my appeal. I can tell you, private hospital, I cannot say that it is just dismantled or something. So I will request all of them, please take proper safety care. இதனிடையே மருத்துவமனையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதால் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் தங்களது நிலை என்ன என்று முதல்வர் மம்தாவிடம் கேள்வி கேட்டதற்கு அவர் பதில் எதுவும் தெரிவிக்காமல் சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் திடீர் வன்முறையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. তার মধ্যে ম্যানেজমেন্ট করেছে কি স্টাফগুলোকে নিয়ে বলছে বন্ধ হলে আমরা কি করে খাবো, আমাদের খুলে দিন। உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர்களின் பெயர்களை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், கோவா உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டசபை தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநில தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கும் கூட்டம் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிதின் கட்கரி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் அனந்தகுமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் செய்தித் தொடர்பாளர் அனந்த்குமார் உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் முதல் கட்ட பாஜக வேட்பாளர்கள் 143 பேரின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டார். भारतीय जनता पार्टी ने 143 सीटों के लिए हम उम्मीदवार घोषणा की चुके हैं. इसमें 40 अनुसूचित जाति उम्मीदवार है और 17 महिला उम्मीदवार है. भारतीय जनता पार्टी के कई दिग्गज नेता उत्तर प्रदेश के विधानसभा चुनाव में चुनाव के मैदान में उतरने वाले हैं. हमारे राष्ट्रीय उपाध्यक्ष वरिष्ठ नेता कलराज जी लखनऊ पूरब से चुनाव लड़ने वाले हैं. பொதுமக்களை மிரட்டி பணம் வசூல் செய்த போலி காவல்துறை அதிகாரி கைது. நாமக்கல்லில் பரபரப்பு. பாலிவுட் நடிகரின் பீகார் பயணம் திடீர் ரத்து. ஆத்திரமடைந்த ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் போலீசார் தடியடி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.